வெல்கம் சுந்தரிஸ். 1 வீக்கோட ஸ்டிச்சிங் vlog தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். சில அவுட்புட் எல்லாம் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் தீபாவளிக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணது. இது டைரக்ட் கஸ்டமர். நான் வீட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எல்லாம் ஃபிட் செக்லாம் பார்த்தாங்க. எல்லாமே ஃபிட் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு. இது நியூ பேட்டர்ன் நான் ட்ரை பண்ணதுலையே. இந்த கிளிப்ஸ் வந்து நான் ஸ்டுடியோ போனப்போ எனக்கு பிடிச்சிருந்த டிசைன்ஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எப்போவாது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு தீபாவளிக்கு முன்னே கிடச்ச இது ப்ளவுஸை அவங்க தீபாவளிக்காக வேர் பண்ண வேண்டிய சாரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாங்க. பிரின்சஸ் கட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். தனியாக காட்டன் சில்க் மெட்டீரியலும் வாங்கி பார்டர் மட்டும் ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் என்னோடய தீபாவளி ப்ளவுஸுக்கு ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறதுக்காக நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ஃப்யூசிங் டேப்பு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் பார்த்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே ஸ்டாண்டிங்காக நிற்கும் அவங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். அப்போ அந்த மாதிரி பண்ணணுன்னா அந்த ஃப்யூசிங் டேப் வச்சு தான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டு நான் வாங்கினேன். பட் புதுசாக இருக்குல்ல, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஆனால் அவங்க வந்து டம்மியில் போட்டு அயன் பண்ணி அப்படி லுக் கொண்டு வராங்க போல இருக்குது. பட் எனக்கு அந்த லுக் வரல. பட் இருந்தாலும் இது யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ரொம்ப இந்த ஜார்ஜெட்டு ரொம்ப குழன்னு இருக்கிற மெட்டீரியலுக்கு இது கொடுத்தோன்னா நம்ம காட்டன் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நல்லா நம்ம கையிலேருந்து அப்படி வழுதி போகாது. கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது ஓகே. அப்புறம் வந்து போடும்போது அதோடய ஃபினிஷிங் இது லுக்கும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. என்னோடய இது தீபாவளி ப்ளவுஸ்க்கு தான் இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ண பீஸில் இதை வச்சு நல்லா அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்டிக் ஆயிடுது. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனி ஏதாவது ப்ளவுஸ்க்கெலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுதான் அந்த ப்ளவுஸ். நான் நினச்ச மாதிரி அவுட்புட் வந்துருந்துச்சு. இதோட ரெஃபரன்ஸ் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் தான் எடுத்திருந்தேன். அதில் இருந்த ஃபோட்டோஸ் மாதிரியே ஓரளவு 90% கொண்டு வர முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே தீபாவளிக்கு வேர் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நான் தீபாவளிக்காக அனதர் ஒன் வாங்கினேன். ஏன்னா தீபாவளிக்கு நம்ம நல்லா கம்மல் ஆக்சசரிஸ் எல்லாமே கேர்ள்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ அதில் நான் வாங்கினது ஒன்று தான் கம்மல். வெஸ்டர்னாகவும் இருக்கணும், இது சாரீக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு பார்த்து வாங்கினேன். இது நான் ஒரு குர்த்திக்கு வேர் பண்ணியிருந்தேன். அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். இதுவுமே தீபாவளி பக்கமாக எனக்கு கிடச்ச ஒரு ஆர்டர். என் ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து ஃபீடிங் குர்த்தியாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க இப்போ பேபி இருக்காங்க. ஸோ சாரியை கன்வெர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே 2 சைடுமே இன்விசிபிள் ஜிப் கொடுத்து இதுதான் அதோட அவுட்புட். ஃபிட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு. பார்த்தா ஃபீடிங் ட்ரெஸ் மாதிரியே தெரியாது. வந்து இது நான் ஒரு வீடியோக்காக ஒரு மாடல் போடுறதுக்காக நான் ஸ்டிச் பண்ணது. இது ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் தனியாக செப்பரேட்டடாக. இதுவும் பாருங்கள். இதுவும் அந்த தீபாவளி 1 வீக்கில் நான் ஸ்டிச் பண்ணது தான். நான் ஸ்டிச் பண்ணுறதுல ஏதாவது பேட்டர்ன் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுவுமே ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்டோடையும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.